வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்தியாவோட வாரன் பஃபெட் சொல்ற ராகேஷ் ஜின்ஜுவாலோட போர்ட்ஃபோலியோல இருக்க என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும் அவரு தான் வந்து இந்தியால இருக்கிறதுலயே நம்பர் 1 இன்வெஸ்டர். ஆக்சுவல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் தமானி இருக்காரு. அவரு வந்து டிமார்ட்டோட ஓனர். ஸோ அவருக்கு மேஜர் ஷேர் வந்து டிமார்ட்லேருந்து வருது. அதனால வந்து அவர நம்ம கன்சிடர் பண்றதில்ல. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி இருக்காரு. இன்வெஸ்ட்மென்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 1,17,000 கோடி. மேஜர் இன்வெஸ்ட்மென்ட் எல்லாமே விப்ரோல இருக்கு. ஸோ அதனால அவருதான் நம்ம இதுல கன்சிடர் பண்ணல. ஸோ ராகேஷ் ஜின்ஜுவாலா ஏன் நம்பர் 1 சொல்றோம் அப்படின்னா, அவர் எந்த கம்பெனியும் அவரு ஓனா வந்து ஸ்டார்ட் பண்ணல. இருக்கிற கம்பெனில அவரு இன்வெஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அதுல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அந்த மாரி அவரு. ஸோ அதனால வந்து ராகேஷ் ஜின்ஜுவாலா தான் வந்து நம்ம நம்பர் 1 இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து 1960ல பிறந்தாரு. 2022ல அவர் இறந்துட்டாரு. அவருடைய வைஃப் இப்ப ரேகா ஜின்ஜுவாலா தான் இருக்காங்க. ஸோ அவங்க தான் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிறாங்க. இவருக்கு வந்து 3 பசங்க. ஒரு பொண்ணு, 2 ஆம்பள பசங்க. இப்ப அவருடைய வந்து போர்ட்ஃபோலியோக்கு போலாம். என்னென்ன ஸ்டாக் வச்சிருக்காரு, என்னென்ன செக்டார்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அத பார்ப்போம். அவருடைய டோட்டல் நெட் வொர்த் இன்வெஸ்ட்மென்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 51,711 crores. மொத்தம் வந்து 26 கம்பெனில அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இங்க 27 காமிக்குது. ஒரு இது வந்து டைப்போ எரர். இவர் மேஜர் என்னென்ன செக்டார்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்மாசூட்டிக்கல்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதாவது 11% வச்சிருக்காரு. 7% வந்து ட்ரேடிங், பேங்க் மேஜரா வச்சிருக்காரு. ஃபினான்ஸ்ல ஒரு 4% வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் டெலிகாம் செக்டார்ல வந்து 4% வச்சிருக்காரு. கன்ஸ்ட்ரக்ஷன் அதுல வந்து 4%. பப்ளிக் செக்டர் பேங்க்ல வந்து ஒரு 4% வச்சிருக்காரு. ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியில ஒரு 4% வச்சிருக்காரு. ஹோட்டல்ல ஒரு 4%. அப்புறம் ஆட்டோமொபைல் ஒரு 4%. ஸோ இவர்கிட்ட என்ன மேஜர் செக்டர் மிஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஐடி கன்சல்டிங் இருக்கு இல்லைங்களா? இப்ப டிசிஎஸ்ஓ, இன்ஃபோசிஸோ, விப்ரோ, டெக் மஹிந்திரா, ஹெச்சிஎல் இந்த மாதிரி எந்த கம்பெனிலுமே அவர் இன்வெஸ்ட் பண்ணல. மீடியாலையும் இல்ல. இன்னொரு மேஜர் செக்டர் வந்து எஃப்எம்சிஜி. எஃப்எம்சிஜிலையும் ஒரு பெருசா இன்வெஸ்ட் பண்ணல. ஆச்சரியமா இருக்கு. இது மூணுமே வந்து நல்ல க்ரோயிங் செக்டர். அது எப்படி விட்டுட்டாருன்னு தெரியல. ஸோ இப்போ நம்ம அவருடைய ஸ்டாக்கோட போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம். என்னென்ன ஸ்டாக் வச்சிருக்காரு அப்படின்ட்டு. நான் ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பிளஸ் ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசர் பிளஸ் ஃபுல் டைம் இன்வெஸ்டர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி எந்த சந்தேகம் இருந்தாலும், இல்லை எஸ்ஐபி போகணும், இல்லை லம்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை ரைட் ஃபண்டை செலக்ட் பண்ணணும், இல்லை ரைட் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும், இல்லை உங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து அந்த அளவுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வரல, அதை ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும், இல்லை நீங்க ஒரு வந்து எஃப்டில நிறைய போடுறவரா இருந்தால், ஒரு சேஃப் இன்வெஸ்டரா இருந்தால் உங்களுக்கு எஃப்டியோட கொஞ்சம் ஹையர் இன்ட்ரெஸ்ட் தர மாதிரி என்சிடிஸ் இல்லை பாண்ட் இந்த மாதிரி டீடைல்ஸ் வேணும். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் கொரி எது இருந்தாலும் இங்க கொடுத்துருக்க நீங்க மொபைல் நம்பர்ல நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ என்னென்ன ஸ்டாக் வச்சிருக்காரு பார்ப்போம். அது எவ்வளவு பர்சன்டேஜ் வச்சிருக்காரு, அதோட வேல்யூ என்ன அப்படின்றது பார்ப்போம். ஸோ இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியுது ஆப்டெக் லிமிடெட்ன்ற கம்பெனி. இதுல வந்து 2,40,00,000 ஷேர்ஸ் வந்து குவான்டிட்டி வச்சிருக்காரு. டோட்டல் அந்த கம்பெனில எவ்வளவு பர்சன்டேஜ் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா 41%. வேல்யூ பாத்தீங்கன்னா 425 கோடி. உங்களுக்கு ஆப்டெக் தெரியும், உங்களுக்கு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் என்ஐடி மாதிரி. கான்கார்ட் பயோடெக் அப்படின்றது பயோடெக்னாலஜில இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட இதுல குவான்டிட்டி எவ்வளவு வச்சிருக்காங்கன்னா 2.5 crores வந்து குவான்டிட்டி ஆஃப் ஷேர்ஸ் வச்சிருக்காரு. அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5,530 கோடி. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். 10 கோடி ஷேர் வச்சிருக்காரு. அதோட ஹோல்டிங் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 17.5%. வேல்யூ பாத்தீங்கன்னா 4,618 கோடி. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச என்சிசி இருக்கு. ஸோ என்சிசியோட லிமிடெடோட ஷேர் குவான்டிட்டி எவ்வளவு பாத்தீங்கன்னா 7.8 crores ஷேர்ஸ் வச்சிருக்காரு. அது வந்து 12.48% ஆஃப் த கம்பெனி ஷேர். அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2,400 கோடி. மெட்ரோ பிராண்ட்ஸ் அந்த ஷூ இருக்கு இல்லையா, மெட்ரோ 2.6 crores ஆஃப் ஷேர்ஸ் வச்சிருக்காரு. அது 9.6% ஆஃப் கம்பெனியோட ஷேர் வச்சிருக்காரு. அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 3,312 கோடி. அப்புறம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச நசரா டெக்னாலஜி, அதாவது இவங்க வந்து கேமிங்ல இருக்காங்க இல்லைங்களா, வந்து 61,83,620 ஷேர் வச்சிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா 619 கோடி வச்சிருக்காரு வேல்யூ பிரகாரம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வாடெக் ஒபாக் லிமிடெட் அப்படின்றது, அதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 50 லட்சம் ஷேர் வச்சிருக்காரு. அதுல வந்து 8.04% ஆஃப் த கம்பெனி ஷேர்ஸ் வச்சிருக்காரு. இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 919 கோடி. அக்ரோடெக் ஃபுட்ஸ் அதுல பாத்தீங்கன்னா 17 லட்சம் ஷேர்ஸ் வச்சிருக்காரு. 7% ஆஃப் த கம்பெனி ஹோல்டிங்ஸ். அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 169 கோடி. அதுக்கு அடுத்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஜியோஜித் பினான்சியல் சர்வீசஸ். உங்களுக்கு தெரியும் இவங்க புரோக்கிங் அந்த இதுல இருக்காங்க. 1,67,000 ஷேர் இவர் வச்சிருக்காரு. அது வந்து 7% ஆஃப் த டோட்டல் கம்பெனியோட ஹோல்டிங்ஸ். அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 213 கோடி. அதுக்கப்புறம் சிங்கர் இந்தியா லிமிடெட் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது சிவிங் மிஷின்ல இருக்காங்க. இதுல 42 lakhs வந்து ஷேர்ஸ் குவான்டிட்டி வச்சிருக்காரு. அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 35 கோடி. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஜூப்ளியன் பார்மா, இவங்க பார்மால இருக்காங்க. சோ அதுல
பாத்தீங்கன்னா 1,02,44,000 ஷேர் வந்து வச்சிருக்காரு. அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1,177 கோடி. அப்புறம் கிறிசில் லிமிடெட், அதாவது ரேட்டிங் ஏஜென்சி தெரியுங்களா, அதுல மொத்தம் 38 லட்சம் ஷேர் வச்சிருக்காரு. அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2,069 கோடி. அதுக்கப்புறம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச டைட்டன் கம்பெனி, ஸோ இதுலதான் அவர் பெரிய பெரிய பில்லியனர் ஆனாரு. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, அவர் ₹3 வாங்கினாரு, ₹30 வாங்கினாரு அந்த மாதிரிட்டு. So அதுதான் ஒரு பெரிய அவருக்கு பூஸ்ட் அப் கொடுத்தது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கம்பெனியோட டைட்டனோட 4,5 கோடி ஷேர் அவர் வச்சிருக்காரு. 5% வந்து இவர் ஹோல்டிங் வச்சிருக்காரு. அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 15,876 கோடி. அதுக்கப்புறம் வந்து ராகவ் ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்ஸ் என்ற கம்பெனில பாத்தீங்கன்னா 11 லட்சம் ஷேர் வச்சிருக்காரு. அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 76 கோடி. வாலூர் எஸ்டேட் அப்படின்றது இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனில வந்து 2.5 crores வந்து ஷேர்ஸ் வச்சிருக்காரு. அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 437 கோடி. அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கரூர் வைசியா பேங்க் 3.3 crores குவான்டிட்டி ஆஃப் ஷேர்ஸ் வச்சிருக்காரு. அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 800 கோடி. அதுக்கப்புறம் வந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர், இங்க மலர் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருங்களா, அதெல்லாம் ஃபோர்டிஸ் ஹெல்த்தோட பார்ட் தான். 3 கோடி ஷேர் வச்சிருக்காரு. அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2,193 கோடி. பசார் ஸ்டைல் ரீட்டைல் அப்படின்ட்டு ரீட்டைல் கம்பெனி, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 27 லட்சம் ஷேர்ஸ் வச்சிருக்காரு குவான்டிட்டி. அதோட மதிப்பு பாத்தீங்கன்னா 97 கோடி. இது ரீசெண்டா ஆட் பண்ணது, அது அவங்க ஒய்ஃப் வந்து இந்த குவார்டர்ல ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூப்ளியன் இன்கிரீவா, இதுவும் வந்து ஒரு ஃபார்மா கம்பெனி. இதுல வந்து 47 லட்சம் ஷேர்ஸ் வச்சிருக்காரு. அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 402 கோடி. அதே மாதிரி நமக்கு எல்லாம் தெரிஞ்ச இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி, உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, தாஜ். இது சோ அந்த கம்பெனில வந்து கிட்டத்தட்ட 2.8 கோடி ஷேர்ஸ் வச்சிருக்காரு. அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2,409 கோடி. அதே மாதிரி சன் பார்மாசூட்டிகல்ல பாத்தீங்கன்னா அதோட ஷேர்ஸ் 62 லட்சம் ஷேர் வச்சிருக்காரு. அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 136 கோடி. ஓகாத் லிமிடெட், இவங்களும் வந்து பார்மாசூட்டிகல்ல இருக்காங்க. 28 லட்சம் ஷேர் வச்சிருக்காரு. அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 404 கோடி. நமக்கெல்லாம் தெரிஞ்ச டாடா கம்யூனிகேஷன் லிமிடெட், அதோட வந்து 45 லட்சம் ஷேர் வச்சிருக்காரு. அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 828 கோடி. எஸ்கார்ட் குபோட்டோ லிமிடெட், அதாவது வந்து நம்ம மெஷினரிஸ் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க, எர்த் மூவிங் எக்யூப்மெண்ட், அதெல்லாம் பார்த்திருக்காங்க, அதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ அது இந்த கம்பெனில 17 லட்சம் ஷேர் வச்சிருக்காரு. அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 596 கோடி. அதே மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்கு இல்லைங்களா, கனரா பேங்க், அதுல இவர் நல்லாவே ஷேர் வச்சிருக்காரு. ஒரு 13 கோடி வந்து ஷேர்ஸ் வச்சிருக்காரு. அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1,399 கோடி. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஃபெடரல் பேங்க் வச்சிருக்காரு. ஸோ ஃபெடரல் பேங்க்ல பாத்தீங்கன்னா 3.4 crores நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வச்சிருக்காரு. அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 741 கோடி. டாடா மோட்டார்ஸ் வச்சிருக்காரு. டாடா மோட்டார்ஸ்ல பாத்தீங்கன்னா 4,77 லட்சம் ஷேர் வச்சிருக்காரு. இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 3,817 crore. இந்த டாடா மோட்டார்ஸோட வந்து கொஞ்சம் அடிஷனா 0.02% வந்து போன குவார்டர்ல புதுசா வாங்கியிருக்காரு. இந்த ஷேர்ஸ்ல நீங்க கொஞ்சம் ஷேர்ஸ் வச்சிருப்பீங்க நம்புறோம். அந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க எந்த ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த போர்ட்போலியோ நமக்கு தெரிகிறதுலாம் ஒண்ணுதான். நீங்க வந்து 5 கோடியா இருந்தாலும் 50 கோடியா இருந்தாலும் இல்ல 50,000 கோடியா இருந்தாலும் எவ்வளவு கம்மியா வந்து நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றீங்களோ அது நல்லது. கம்பெனி கம்மியா இருக்கணும், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங், அந்த அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிட்டு, ஆனா வந்து அதுல நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஷேர்ஸ் வந்து அதிகமா இருக்கணும். அப்பதான் நமக்கு ஒரு நல்ல ஒரு லாங் டேர்ம்ல வெல்த் கிரியேட் பண்ணும். நிறைய கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி நிறைய இதனா ஒரு ஃபோக்கஸ் இருக்காது, ஒரு ஸ்கேட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் குவான்டிட்டியும் வந்து அந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் நம்ம வந்து ராகேஷ் ஜின்ஜ்வால்ன்றது நம்ம கத்துக்க வேண்டியது. கிரியேட் பண்ண அந்த லெகசி இன்னும் கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் நீங்களும் நாளைக்கு ஃபியூச்சர்ல ராகேஷ் ஜின்ஜ்வால் அளவுக்கு வளரலாம். ஸோ அவர் நம்மகிட்ட சொல்லி கொடுத்துட்டு போன அந்த ஃபண்டமெண்டல், அந்த பிரின்சிபல், அந்த கன்சிஸ்டன்சி, அதை ஃபாலோ பண்ண போதும். ஸோ கம்மியான கம்பெனி, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி, லாங்கர் டூரேஷன், இதுதான் வந்து அவர் நமக்கு சொல்லி கொடுத்த போனது. குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். ஸோ அதனாலதான் இவரை வந்து இந்தியாவோட வாரன் பஃபெட்னு சொல்றோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.